தமிழ். இந்த தமிழ் என்ற 3 எழுத்துக்கு பின்னால மிகப்பெரிய வரலாறே மறைஞ்சிருக்குது. ஆனா அதை பத்தின வரலாறுகளை வெளியே கொண்டு வரன்றது இன்றளவுல பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா, கீழடியில நடந்த அகழ்வாராய்ச்சியா இருக்கட்டும், பூம்புகார் கடலுக்கு அடியில கண்டுபிடிக்கப்பட்ட பழமை வாய்ந்த நகரமா இருக்கட்டும், சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், இதுகள் எல்லாமே தமிழர்களோட வரலாற்றையும் தமிழர்களோட பெருமையையும் எடுத்துரைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆதாரங்கள். ஆனா இன்று மட்டும் அதை பத்தின எந்த ஒரு தகவல்களுமே லேட்டஸ்டா வெளியில வாரதும் இல்ல, அதை பத்தின ஆய்வு அறிக்கைகளும் வெளியிடப்படுவதும் இல்ல. மாயன் ஆட்சி காலங்கள், எகிப்திய நாகரிகங்கள், கிரேக்க நாகரிகங்கள், இதுகளை பத்தின வரலாறுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஆதாரங்களும் நிறைய சான்றுகளையும் கண்ணுக்கு முன்னால வச்சு கொண்டிருக்காங்க. ஆனா எல்லாமே ஒரு 5000 இருந்து ஒரு 6000 வருடங்கள் பழமை வாய்ந்ததா தான் இருக்கும். ஆனா தமிழர்களுக்கான ஒரு கண்டமும், தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் வாழ்ந்த இடமான குமரி கண்டம் ஒரு இடம் கடலுக்கு அடியில மூழ்கி போயிருக்கு. அப்படி மூழ்கி போயிருக்கிற இந்த நகரத்தை பத்தின ஆராய்ச்சிகள் இன்று மட்டும் ஒரு கான்ட்ரோவர்சி தியரியா தான் இருந்து கொண்டே இருக்கு. அதை பத்தின ஆதாரங்கள் வெளியில வரதும் இல்ல. அங்கங்க ஒட்டு உரசலா இருக்கலாம்னு சொல்லி பலவிதமான கருத்துக்கள் போகுது. சோ தமிழர்களின் கண்டமான குமரி கண்டம், அதாவது இப்ப இங்கிலீஷ்ல சொல்ல போனா லெமோரியா கண்டம்னு சொல்லுவாங்க, அந்த கண்டத்தை பத்தி தான் நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க முழுசா பார்த்துடலாம். இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டா 75% இடம் நீரால மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அதுல மிகவும் ஆழமான பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா மரியானா ட்ரெஞ்ச், கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழம். இந்திய பெருங்கடலை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்திய பெருங்கடலோட அதிகபட்ச ஆழம் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தான். இந்தியாவோட தென்பகுதியில் இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் கடலுக்குள்ள போனீங்கன்னா அந்த கடல் பகுதியோட ஆழம் வெறும் 1/2 கிலோமீட்டர் தான். தமிழ் கண்டமான குமரி கண்டத்தை பத்தின ஆராய்ச்சிகள் இன்று மட்டும் நடைபெறவே இல்லை. இதற்கான எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்லலாம். இந்த குமரி கண்டம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் எங்களோட தமிழ் இலக்கிய புத்தகங்களிலேயே இருக்கு. தமிழ்ல 50 காப்பியங்களில் ஒரு காப்பியமான சிலப்பதிகாரத்திலையும் இந்த குமரி கண்டத்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த குமரி கண்டத்துல பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிபி 5ஆம் நூற்றாண்டுகள்ல எழுதப்பட்ட இந்த நூல்ல இந்த கண்டத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்டம் மிகப்பெரிய ஒரு சுனாமி பேரலை தாக்கித்தான் இந்த கண்டம் கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டதா சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழ் கவிஞரான அடியார்க்கு நல்லான் என்ற கவிஞர் இந்திய கன்னியாகுமரியிலிருந்து கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் தெற்கு பகுதியை நோக்கி பறந்து விருந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். இந்த குமரி கண்டம் என்ற பேர் இந்த உலகத்துக்கு தெரிய வந்த காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு. இந்த 15ஆம் நூற்றாண்டுலாம் கந்தபுராணம் என்ற ஒரு நூல்ல தான் இந்த குமரி கண்டம் என்ற பேர் யூஸ் பண்ணப்படுறது. அதுல அந்த கந்தபுராணத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா குமரி நாடுன்னு சொல்லியிருக்காங்க. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால தொலைந்து போன இந்த நகரத்தை பத்தின தகவல்கள் எப்ப வெளியே வர தொடங்கினதுன்னு கேட்டீங்கன்னா 1864ஆம் ஆண்டு பிலிப்ஸ் கிளாட்டர்னு சொல்ற ஒரு வனவிலங்கு ஆராய்ச்சியாளர், இந்த ஆராய்ச்சியாளர் மேமல்ஸ் ஆஃப் மடகஸ்கார்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவிலேயும் மடகஸ்கார்களையும் காணப்படுற விலங்குகள்ல நிறைய விதமான ஒற்றுமைகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனா லெமுர்னு சொல்லி ஒரு விலங்கு இருக்கு. அந்த விலங்கு பக்கத்துல இருக்கிற ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற எந்த ஒரு நாட்டிலையுமே இந்த லெமுர் என்ற விலங்கு இல்ல. ஆனா இந்தியாவில இந்த விலங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவிலையும் இந்த விலங்கினம் இருந்திருக்கு. சோ இந்த விலங்கினங்கள் எப்படி இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிச்சுன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வரும்போதுதான் அவர் ஒரு கூட்டம் முன் வைக்கிறார். இந்த 3 நாடுகளையும் தொடர்பு படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு தரைப்பகுதி இந்த இடத்துல இருந்திருக்கணும்னு சொல்றார். இவர் இப்படி சொன்ன கைக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு இந்த குமரி கண்டத்தை ஆராய்ச்சி செய்யும் போது பண்டைய கால இலக்கிய ஓலைச்சுவடிகள் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஓலைச்சுவடிகளை ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த குமரி கண்டத்தை பத்தின ஒரு சில தகவல்கள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் இலக்கியத்தின்படி குமரி கண்டத்தை பாண்டிய மன்னர்கள் கிட்டத்தட்ட 11000 வருடங்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பாண்டிய மன்னர்கள் தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மன்னர்கள் என்று பெயரெடுத்த மன்னர்கள். முதல் தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட 9000 வருடங்களுக்கு முதல் நடந்திருக்கு. குமரி கண்டத்தின் தலைநகரமா மதுரை என்று சொல்லி ஒரு பகுதியை தான் குறிப்பிடுறாங்க. குமரி கண்டத்துல கிட்டத்தட்ட 49 பகுதிகள் இருந்திருக்கு. அதுல ஒரு 7 பகுதியான மதுரை என்று சொல்ற ஒரு இடம் தான் குமரி கண்டத்தின் தலைநகரமா இருந்திருக்கலாம் சொல்றாங்க. இந்த தமிழ் சங்கத்துல கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட தமிழ் புலவர்கள் கலந்து கொண்டதா குறிப்புகள் தெரிவிக்குது. இந்த குறிப்புகளின்படி இந்த தமிழ் சங்கம் அதோட நிற்காம பரம்பரையா வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்திருக்கு. உதாரணத்துக்கு முதல் சங்கத்துல கிட்டத்தட்ட 89 பாண்டிய மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 வருடங்களுக்கு மேலாக இந்த சங்கம் என்றது நடத்தப்பட்டு வந்திருக்கு. ஸ்ரீமத் பகவத மகாபுராணம் சொல்லி ஒரு புத்தகத்திலையும் கந்த புராணத்திலையும் கருட புராணங்கள்லையும் குமரி கண்டத்தை பத்தின குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. இந்திய இலக்கியங்கள்ல மட்டும் இல்லாம சீன கிரேக்கம் இலக்கியங்கள்லையும் இந்த குமரி கண்டம் இருந்ததுக்கான குறிப்புகள் இருக்கு. எப்படின்னு கேட்டா முதல்ல கப்பல் கட்டி வணிகம் செய்த மனிதன் யாருன்னு கேட்டா தமிழ் என்றே சொல்லலாம். ஏன்னா கப்பல் கட்டி கப்பல்ல படை அனுப்பி இந்தியாவோட வடக்கு பகுதியில் இருக்க சீனாவில இருந்து இங்க கிழக்கு பக்கமா இருக்கிற மியான்மர் மட்டும் பாண்டியர்கள் ஆட்சி செய்ததற்கான வரலாறுகள் இன்று மட்டும் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா மியான்மர்ல அங்கோவாட்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலே இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு 11000 ஆண்டுகளுக்கு முதல் தமிழன் கப்பல்ல வணிகம் செய்தான் என்றதுக்கான ஆதாரங்கள். அது மட்டும் இல்லாம சீனாவில இருந்து மனிதர்களை வேலைக்கு அழைத்து வந்ததற்கான குறிப்புகளும் சீன புராணங்கள்ல
எழுதப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்றைய இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிற ராமர் பாலம் இன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் கட்டப்பட்டது. அந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல் பரப்பின உயரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கும் குறைவா தான் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க போனா இலங்கை குமரி கண்டத்தின் ஒரு பகுதியா இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆங்கில விலங்கியல் ஆராய்ச்சியாளரான அல்ஃபிரட் ரசல்னு சொல்லி ஒரு மனிதரும் ஜெர்மன் இயற்கை ஆய்வாளர் ஏர்னஸ்ட் ஹேக்கல்னு சொல்லி ஒரு மனிதர், இரண்டு ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா குரங்கிலிருந்து மனிதர் உருவானது இந்த குமரி கண்டத்தில மைய பகுதியில தான் இருந்திருக்க முடியும்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குமரி கண்டத்தில் இருந்து மனிதர்கள் உருவாகி இருந்தா தான் இந்த உலகத்துல எல்லா பகுதிகளுக்கும் பறந்து விரிந்து சென்றிருக்க வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவில் எந்த ஒரு மனித இல்ல ஒரு குரங்கு இனமோ பிறக்கவே இல்லைன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் நிறைய விதமான பண்டைய கால மனிதர்கள் மண்டையோடுகளும் குரங்கு மனிதனா இவால்வ் ஆகி வர்ற டைம்ல இருந்த மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இவங்க சொல்ற மாதிரி இந்தியாவில் எந்த ஒரு விலங்கோ இல்ல மனிதனோ பிறக்கலைண்டா இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் தான் குமரி கண்டம். இந்த குமரி கண்டம் வழியா தான் இந்த மனிதர்கள் இந்த உலகத்துல பல பகுதிகளுக்கு பறந்து விரிந்து தங்களோட குடியமைப்புகளை ஏற்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி மொழியை பாத்தீங்கன்னா பல ஆப்பிரிக்கன் அண்ட் ஆஸ்திரேலிய பழங்குடியினத்தவர்களோட மொழிகளை எடுத்து பாத்தீங்கன்னா அது தமிழோட ஒரு சில விதங்கள்ல ஒத்து போகுது. சரி, இந்த குமரி கண்டம் எப்படி கடலுக்குள்ள போச்சு, எப்படி இல்லாம போச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்க 2.4 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னால போகணும். 2.4 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாலே இந்த உலகம் ஒரு ஐஸ் உருண்டையா தான் இருந்தது. அதாவது அந்த காலத்தை ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்து தோராயமா 11,500 வருடங்கள் மட்டும், அதாவது இன்றைக்கு 11,500 வருடங்களுக்கு முன்பு மட்டும் இந்த உலகம் ஒரு பனி உருண்டையா தான் இருந்திருக்கு. இந்த பனிகள் எல்லாம் உருக இந்த கடல் மட்டம் உயர வெளிக்கிட்ட உடனே இந்த லெமோரிய கண்டமும் கடலுக்கு அடியில போயிருக்கு. தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த கண்டம் கடலுக்கு அடியில இன்று மட்டும் உறங்கி கொண்டுதான் இருக்கு. அதை பத்தின ஆராய்ச்சிகள் இன்று மட்டும் கிடப்பில தான் இருக்கு. யாருமே முன்னெடுக்க முடியாத நிலைமையில இருக்கு. அதுக்கு பின்னால பல வகையான அரசியல் இருக்கு, பல வகையான மத பிரச்சனை இருக்கு, பல வகையான மொழி பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி இந்த உலகத்துல தமிழர் தான் முதல் தோன்றிய நாகரிகம் என்றதை நிரூபிக்கிறதுக்கு நாங்க படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாடு என்ற ஒரு பேரை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் போராட வேண்டியதா இருந்தது. எத்தனையோ நபர்கள் இறந்திருக்கிறாங்க. அதுக்கு இந்த தமிழுக்காக எத்தனையோ நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்ன பகுதியை தமிழ்நாடு என்ற ஒரு பேரை வாங்குறதுக்காக இவ்வளவு உயிர்கள் போயிருக்குண்டா இவ்வளவு பெரிய மாபெரும் கண்டத்தை தமிழ் கண்டம் என்று நிரூபிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபடணும், எவ்வளவு முயற்சிகள் எடுக்கணும். தமிழர்களோட வரலாறு இப்படியே நாங்க கிடப்பில போடாம நாங்களும் எங்களுக்கு முடிந்த மாதிரி 4 பேருக்கு ஷேர் பண்ணி தமிழ் பற்றிய பெருமையையும் அருமையும் 4 பேருக்கு தெரியப்படுத்துவோம். 4 பேருக்கு தெரியப்படுத்தினா தமிழருக்குன்ற ஒரு தனி நாடு இருந்ததுக்கான வரலாறை இந்த உலகத்துக்கு நாங்க எடுத்து காட்டினா அப்ப நம்புவாங்க தமிழர்கள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்த முதல் நாகரிக மனிதர்கள். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நன்றி.